ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் எப்படி என்ன 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 பிரிட்ஜ் பண்ணோன்னாங்க? கேப். அது மறந்துட்டீங்களே, அதுதான் தலைப்பு, அப்படி தானே? சரி, அந்த கேப்பை எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது ரொம்ப அழகாக சொன்னாங்க பிரீத்தி சிஸ்டர். 1 யோவான் 1:3 ஒரு வார்த்தை இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கான்? நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென். ஐக்கியம் தாங்க கேப்பை இணைக்க முடியும். ஒரு ஐக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரோட சரியாக இருக்கணும். சிலுவைன்றது பார்த்தீங்கன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கணும், மனுஷங்களோட உறவு சரியாக இருக்கணும். ஆமென். அதில் மெயின் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆண்டவரோட, ரெண்டாவது நம்ம குடும்பத்தோட, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட நம்முடைய ஐக்கியம் சரியாக இருந்தது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஆமென். இந்த நாள் நாம் ஆராதிக்க வந்திருக்கோம். நாம் ஏன் துதிக்கணும்? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை துதிக்கிறோம், வீடுகள் தோறும் துதிக்கிறோம். எதுக்கு ஆண்டவரை துதிக்கணும் சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் பேசணும். பிரீத்தி அக்கா சொன்னாங்க, நீங்கள் பேசினா தான் எங்களுக்கு ஏதாவது ஓடும். ஏன் துதிக்கணும் சொல்லுங்கள்? சண்டே கிளாஸ்க்கு வருஷக்கணக்காக வரீங்க, வாலிப கூட்டத்துக்கு வரீங்க, ஆராதனைக்கு வரீங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள், புரியல. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். மெயின் என்ன தெரியுங்களா? நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. யாருக்கெல்லாம் சுவாசம் இருக்கு? அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். உயிர் இருக்கிறதுனால தான் வந்து உட்காந்துருக்கோம். அந்த உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நமக்காக உயிரையும் கொடுத்தாரு, நமக்கு இப்போ உயிரை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். இப்போ நாசியில் நமக்கு சுவாசம் இருக்கு. நம்ம எல்லாரும் இப்போ என்ன பண்ண போகிறோம்? கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென். கடந்த வாரம் வந்த ஊழியக்காரர் சொன்னார், பலிபீடத்தை செப்பனிடுறதுனா என்ன? நான் துதிக்கிறது தான். ஆமென். நம்ம ஆண்டவரோடு இருக்க உறவை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து எல்லாமே வானத்திலிருந்து அக்கினி வந்தாலும் சரி, அற்புதம் அடையாளம் எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? அழகாக செய்திருவார். ஆமென். நம்ம எல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். என்னன்னா, ஆண்டவரே உண்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாது. ஆமென். உண்மை துதிக்காமல் என்னால் என்ன வரட்டும். அதான் தாவீதுடைய அனுபவம் தான், அப்படி தானே? என்ன வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் என்ன பண்ணுவேன்? நான் அவரை துதிப்பேன். ஆமென். இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, கற்பாரின் மேலே தன்னை வீட்டை கட்டின மனுஷனுக்கு கர்த்தர் ஒப்பிடுவார். ஆமென். பெருவெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்து மோதி அடித்தாலும் சரி, அது விழுமா? கற்பாரின் மேலே கட்டப்பட்ட வீடு விழுமா? விழாது. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடிட்டோம் அப்படின்னா இவைகள் எல்லாம் என்னது? அது செல்வமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், என்ன வேணால் அதில் சேர்த்துங்க. எல்லாம் என்ன பண்ணுவார்? கர்த்தர் பொறுப்படுத்துவார். ஆமென். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் எழுந்து நாம் ஆராதிப்போமா கர்த்தரை? இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. கரங்களை தட்டி, என்னால் இருக்க முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா, ஏசையா, ஏசையா,
துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா, என் ஏசையா. ஆமென். ஹல்லேலூயா. ஏசையா, என் ஏசையா. எளிமையானவன், சிறுமையானவன், கண்ணீரை எழி தாகத்தால் நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, என் நேச தெய்வமே, ஏசையா, என் ஏசையா. ஆமென். ஹல்லேலூயா. ஏசையா, என் ஏசையா. ஏழைகளின் பலனெல்லாம் நீதானையா, எளியவனுக்கு திடனெல்லாம் நீதானையா, ஏழைகளின் பலனெல்லாம் நீதானையா, எளியவனுக்கு திடனெல்லாம் நீதானையா, சிறுமைப்பட்டவன் நம்பிக்கையெல்லாம் நீதானையா, சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கையெல்லாம் நீதானையா, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே, உம்மை நம்புகிற யாவரையும் நீ கைவிடவே மாட்டீர். திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே, உம்மை நம்புகிற யாவரையும் நீ கைவிடவே மாட்டீர். அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, என் நேச தெய்வமே, ஏசையா, என் ஏசையா. ஏசையா, என் ஏசையா. ஆமென். ஏசையா, என் ஏசையா. ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு நாம் யாவரும் குடும்பமா வந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். எதற்காக வந்திருக்கோம்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது ஆமென். பலன். ஆமென். ஆமென். இது இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லைங்க. நான் வரும்போது எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது பார்த்தேன், 2 சுடுகாடை தாண்டி வரணும், 2 சுடுகாட்லேயும் ஒரு பணம் போயிட்டு இருந்தது. கர்த்தர் நம்மளை ஜீவனோட வைத்திருக்கிறார். ஆமென். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நீதிமான்கள், நம்ம பரிசுத்தவான்கள் அப்படின்றதுனால இல்லை, நம்மை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்க வேண்டிய காரியம் இருக்கு. ஆமென். இந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நம்மளை குடும்பமாக கொண்டு வந்திருக்கிறாரே, தடைகள் நீக்கி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? ஆமென். தேங்க்யூ சொல்லுவேன் டேடி, தினமும் சொல்லுவேன் டேடி, தினமும் சொல்லணும். பிரீத்தி சொல்லும்போது சொன்னாங்க, கன்சிஸ்டன்ட்னா எவ்ரிடே, எல்லா நாளும் எப்போல்லாம் ஆண்டவர் ஏவுறாரோ அப்போல்லாம் ஒரு சமூகத்தில் நாம் தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வேலை செய்யும் பொழுதும் தேங்க்யூ சொல்லலாம், வேலைக்கு போகும் பொழுதும் சொல்லலாம், வீட்டில் இருக்கும் போதும் சொல்லலாம். எப்போதும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம அதுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம முன்னே நம்ம எப்படி இருந்தோமா? அந்நியரும் துரோகிகளுமா இருந்தோமா? புறம்பானவர்களாக இருந்தோமா? காணியாட்சிக்கு கர்த்தர் நம்ம அவரோட ஒப்புரவாக்கி நம்மளோட ரத்தத்தினால கழுவி நம்ம எல்லாரும் இப்படி இணைச்சிருக்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபாதர்.
எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். இதுவரை சுகம் தந்தீரே, மேலும் சுகம் தருவார். எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா, சமாதானம் தந்தீரையா. சர்வ வல்லவரே, சமாதானம் தந்தீரையா, சர்வ வல்லவரே. அப்பா ஒரே மனதாக சொல்லுங்க. அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். ஆமென். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நீதிமானுடைய கூடாரத்துல என்ன உண்டா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். உலகத்துலயும் இருக்குது கம்பீர சத்தம் இருக்கு, ஆனால் அது ரட்சிப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த சத்தத்தில் அந்த கொண்டாட்டத்தில் என்ன இருக்குமோ முடிவு சண்டையில் தான் போய் முடியும். ஆனால் நீதிமானுடைய கூடாரத்தில் நீதிமான் துதிக்கிற துதியில் என்ன உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட பாடலை தந்திருக்கிறார் பாருங்கள் நம்ம ஃபாதருக்கு, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏசப்பா நம்ம ஃபாதருக்கு நம்ம எப்பொழுதும் ஏசப்பா நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். இந்த நம்முடைய ஸ்தாபகர் ஃபாதர் ஐயா அவர்களுக்கு ஆண்டவர் ஆயிரக்கணக்கான பாடலை கொடுத்து இப்படியெல்லாம் நம்ம ஆராதிக்க வைக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நாமும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? இப்படி பாடலை பாடி 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 துதி எடுத்தா என்ன பண்ணுவான்? ஓடுவான். சாத்தானை துரத்துறதுக்கு ஒரே ஆயுதம் என்னதான்? துதி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா மாம்ச பலத்தில் நம்ம போராடுறோம். நீயா நானா, நீ பேசுறது கரெக்டாக, நான் பேசுறது கரெக்டானு. அப்படி பண்ணுறதுனால தான் என்ன ஆகுதுன்னா குடும்பத்தில் பிரச்சனை வருது. இன்றைக்கி நாம் இதெல்லாம் நீங்கள் அறிந்தது தான். ஆனால் நீங்கள் திரும்பி பாருங்கள், எந்த காரியம் நம்ம குடும்பத்தில் சண்டையை வருது கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களோ பிள்ளைகளோ இல்லை, அவர்களை பின்பாக கிரியை செய்கிற பிசாசு. ஆமென். பிசாசுக்கு விரோதமாக தான் எதிர்த்து நிற்கணும். வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படலை தாய் தகப்பனுக்கு எதிர்த்து நில்லுங்க, பிள்ளைகளுக்கு எதிர்த்து நில்லுங்க, சகோதரன் சகோதரிக்கு எதிர்த்து நில்லுங்க. எங்கேயாவது வேதம் சொல்லுதா? இல்லை. நாம் யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு நம்ம கிட்ட வேலையே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் இன்னும் ஆண்டவர் ஒரு சில பாடல்கள் ஒரு சில மணி நேரத்தில் நாம் ஆராதனையை முடித்து நாம் அடுத்த பகுதிக்கு நாம் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி உள்ளவளாக இருக்கணும். அதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றுக்காகவும் நாம் நன்றி சொல்லணும். இந்த பூமியில் வாழ்வதற்கு ஆண்டவருடைய கிருபை வேணும். ஆமென். அவர் கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமே என்ற பாடலை நம்ம யாரும் ஆண்டவர்கிட்ட இன்னும் கிருபையை கேளுங்க. இந்த கிருபை பத்தாது, நமக்கு இன்னும் கிருபை மேலே கிருபை வேணும். இந்த பூமியில் வாழ்வதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு, பிள்ளைகளுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் சாத்தானுக்கு விரோதமாக கொடியேற்றுகிற தெய்வம். அவர்கிட்ட நாம் கிருபையை கேட்கும்போது அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென்.
உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கிருபை, 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 கிருபை தாரும் ஆண்டவரே. கிருபை, 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 நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்தது அப்பாவும் கிருபைதானே. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்தது அப்பாவும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மாறாத கிருபைதானே. கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலம் தந்த கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலம் தந்த கிருபைதானே. பலம் தந்த கிருபைதானே. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா.
கிருபையை பாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபையை பாடிடுவே, கிருபையை பாடிடுவே. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை சொல்லுங்க, கிருபை கிருபை எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை. எத்தனை பேர் உள்ளது நாளத்திலிருந்து சொல்ல முடியும், ஆண்டவரே நான் நிற்பது உம்முடைய கிருபைப்பா. ஆமென். நாங்களும் எங்க சந்ததிகளும் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபை கிருபை ஆண்டவரே. ஆமென். இந்த கிருபை மாத்திரம் இல்லனா மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பும் போது கர்த்தர் நமது பட்சத்தில் இராவிட்டார், கர்த்தர் தாமே நமது பட்சத்தில் இராவிட்டார் நம்ம உயிரோட விழுங்கி போட்டிருப்பாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆமென். இந்த கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கடைசி வரியை நாம எல்லாம் உணர்ந்தவர்களாக, மியூசிக் இல்லாம நம்மளுடைய இருதயத்தில் கைகளை வைத்து, நான் யாரையும் கட்டாயப்படுத்தல, ஏவப்பட்டவங்க செய்யுங்க, இருதயத்தில் கையை வைத்து ஒரு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியது அப்பாவும் கிருபைதானே. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியது அப்பாவும் கிருபைதானே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபையை பாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபையை பாடிடுவேன், கிருபையை பாடிடுவேன். உம் கிருபை எனக்கு போதுமையா. உங்க கிருபை மாத்திரம் எனக்கு போதும், வேறொன்றும் வேண்டாம்பா, வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 தாரும் ஆண்டவரே, கிருபை எல்லாம் கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை. ஆமென். நம்ம யாரும் ஒரு கடைசி 5 நிமிஷம், முடிந்தவங்க யாரும் முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிட முடியாதவங்க உட்கார்ந்தோ நின்று கொண்டோ நம்ம கடைசி ஒரே ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஆராதனை என்பது அர்ப்பணிப்பில் தான் முடியணும். ஆமென். அர்ப்பணிக்கணும். அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் இன்னும் அர்ப்பணிக்க வேண்டாத காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா, இன்னும் அர்ப்பணிக்காத காரியங்கள், நான் விட வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா, சுய பரிசோதனை செய்கிற இடம் ஒன்று நம்மளுடைய தனி ஜெபம், இன்னொன்று ஆராதனை. ஆமென். ஆராதனை வேலையில ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் என்ன பண்றாருன்னா நம்மளோடு பேசுவார். ஆமென். ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நம்ம என்ன போறோம், அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே நாங்கள் எரிந்து கொண்டே இருப்போம் அப்பா, எப்போதுமே உமக்காய். ஆமென். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த புயல் வந்தாலும், இந்த விசுவாசத்தை விட்டு, இந்த ரட்சிப்பை விட்டு, இந்த ஐக்கியத்தை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். ஆண்டவரே உமக்காக நானும் எங்கள் குடும்பமும் நாங்கள் எரிந்து கொண்டே இருப்போம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாக விசுவாசத்தோடு நாம் சொல்ல போறோம். ஆமென். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும்
உங்க பிள்ளைகளோட விளக்கை கர்த்தர் எரிய செய்வார். ஆமென். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். சின்ன பிள்ளைங்களை சொல்லுங்க. எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். என்ன வந்தாலும் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. எங்கள் நம்பிக்கை நீங்க தான்ப்பா, நீங்க மட்டும்தான். நான் நம்பும் கேடம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் தூயவர் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்க பாத்திரன் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே தூயாதி தூயவர் துதிக்க பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே. ஆமென். துதிக்க பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன். ஆமென். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை மாத்திரமே புகழ்ந்து பாட நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். நீர் சொல்லியிருக்கீங்க, நான் கர்த்தர், என் துதியை வேறு ஒருவனுக்கு கொடேன், என் மகிமையை வேறு ஒருவனுக்கு கொடேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. என் துதியை விக்கிரங்களுக்கு கொடேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இங்க வந்திருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கனத்தையும் மகிமையும் துதியும் ஒவ்வொரு நாளும் உமக்கு மாத்திரமே செலுத்த கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. வந்திருக்க சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு, கை குழந்தைகள் முதற்கொண்டு, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மை மாத்திரமே துதிக்கட்டும். ஆண்டவரே, சீதிய காலம் முழுவதிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க உண்மையே ஆராதிக்கிறவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பேதுரு சொன்னது போல யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல மாத்திரம் தான் உண்டு. ஆண்டவரே
கர்த்தர் தாமே வந்த ஒவ்வொருளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்குள்ள நிரம்பி 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 ஆண்டவரே என் தேவன் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாய் சொல்லுகிறேன். நான் அனுப்பின வார்த்தை இடத்துக்கு வெறுமையாய் திரும்பாது என்று சொன்னீரேன். நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி தேவன் ஆண்டவரே ஏசப்பா கிரியை செய்து ஆண்டவரே இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்ல ஏசப்பா கிறிஸ்துவின் அன்புல ஆண்டவரே குடும்பத்திலும் அந்த அன்பு, சபையிலும் அந்த அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே பொங்கி 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 வந்து ஆண்டவரே எங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்து வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.